ஆண்டாள் நாச்சியார் அருளிச் செய்த திருப்பாவை பாசுரம் 20. முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலெழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய் செப்பன மென்முலை செவ்வாய் சிறு மருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலெழாய் ஊக்கமும் தட்டொழியும் தந்துன்மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்மவாய். பாடலின் பொருள்: 33 கோடி தேவர்களுக்கெல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களின் துயர் துடைக்கும் கலியுகக் கடவுளை எழுவாயாக. நேர்மையானவனே, ஆற்றல் மிக்கவனே, பகைவர்களுக்கு பயத்தை கொடுக்கும் தூயவனே எழுவாயாக. பொற்கலசம் போன்ற மென்மையான ஸ்தனங்களும் பவளச் செவ்வாயும் சிற்றிடையும் கொண்ட நப்பின்னை பிராட்டியே, எங்கள் லக்ஷ்மி தாயாரே எழுவாயாக. எங்களுக்கு விசிறி கண்ணாடியுடன் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள் மழையில் நனைய செய்வாயாக. எல்லோருக்கும் முந்திய தெய்வம் கண்ணனே என்கிறாள் ஆண்டாள் நாச்சியார். உண்மைதானே? ஆதி மூலமே என்று கஜேந்திரன் யானை அலறியவுடன் கருடன் மீதேறி காற்றினும் வேகமாக வந்து முதலையிடம் இருந்து காத்தான். பிரகலாதன் அழைத்ததும் கருடனை கூட எதிர்பார்க்காமல் தூணிலிருந்தே நரசிம்மமாய் வெளிப்பட்டான். அதனால்தான் இப்படி ஒரு பட்டம் அவனுக்கு. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.